இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி அந்நாட்டில் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. தங்கள் நாட்டிற்குள் வந்த 2 F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தகவலானது வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். ஈரான் இஸ்ரேலுடைய அந்த ஏவுகணை மாறி மாறி தாக்குதல்கள் பெரும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. மேலும் அந்த பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திய சூழ்நிலை தற்பொழுது ஈரான் அரசு 2000 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அடுத்த முறை 2000 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. எதிர்காலத்தில் தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும் எனவும் இஸ்ரேலுக்கு ஈரான் கடுமையான ஒரு எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி அந்த நாட்டில் ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தங்கள் நாட்டுக்குள் வந்த 2 F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயர்ல நேற்றைய தினம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியது தங்களது வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் என இஸ்ரேல் பிரதமருடைய நெதன்யாகு இந்த ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடங்கியிருப்பதாகவும் இஸ்ரேலின் உயிர் வாழ்வதற்காக ஈரானிய அச்சுறுத்தலை முறியெடுக்க தொடங்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை எனவும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். ஈரானும் அதற்கு தகுந்த பதிலடியாக காலை முதலே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல தான் ஏமன் கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். லெபனானிலிருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தற்பொழுது மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய நாடுகள் பெரும் பதட்ட சூழலை அதிகரிக்க செய்திருக்கிறது. ஏற்கனவே ஈரான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 78 நபர்கள் உயிரிழந்ததாகவும் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேலையும் இன்று காலை 3க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஈரான் இந்த பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது என்றால், தாக்குதலை நடத்தியது அவர்கள்தான் என்றும் இந்த மோதலை தொடங்கி வைத்ததும் அவர்கள்தான் எனவும் இந்த தவறுக்காக விளைவுகளை அவர்கள் நிச்சயம் சந்திக்க நேரிடும் என இஸ்ரேலுக்கு ஈரானிய தலைவர் அயதுல்லா அலி காமனி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல் மீது ஈரான் மட்டுமல்லாமல் ஏமன் கிளர்ச்சியாளர்களும் லெபனானிலும் தொடர்ந்து ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் தற்பொழுது ஈரானுடைய இந்த எச்சரிக்கை மேலும் அந்த சூழலை பதற்றமாக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தற்பொழுது ஈரானுடைய எச்சரிக்கை என்பது இருக்கிறது. 2000 ஏவுகணைகள் தங்களிடம் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள்.